வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவ தேர்வு தொகுதறி மதிப்பீடு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பிடி கொஷின் பேப்பர் தான். நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் பிடி பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 30 மார்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்கில் ஃபில்லப்ஸ் வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எய்டஸ் கொசு காய்ச்சலுக்கு தொடர்புடையது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க, மலேரியா வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுத்துக. இதில் நமக்கு நீச்சல் புதிய விளையாட்டு, கொரோனா வைரஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. 2024 ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற இருந்தது? சடுகுடு ஆட்டம் எந்த விளையாட்டிற்கு தொடர்புடையது? புதிய விளையாட்டு யாதுன்னு கேட்டிருக்காங்க. களப்போட்டிக்கு தொடர்புடையது எவையேனும் 2 வினாவிற்கு விடையளி. கபடி விளையாட்டின் ஏதேனும் 3 அடிப்படை திறன்களை எழுதுக. இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஸோ இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு எது? அதை விளையாட எத்தனை பேர் தேவை? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் நலம் பெற உதவக்கூடியவை யாவை? உடல் நலம் பெற உதவக்கூடியவை யாவை? ஸோ எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா இதெல்லாம் வந்து எழுதலாம், உடற்பயிற்சி. அதே மாதிரி 1x10 10 இதில் கபடி ஆடுகளம் படம் வரைந்து அதன் அளவுகளை குறிக்கவும். உனக்கு தெரிந்த ஏதேனும் 5 பழைய மற்றும் 5 புதிய விளையாட்டின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் பிடி கொஷின் பேப்பர் 30 மார்க் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.